எல்லாம் வல்ல சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய அளப்பெரும் திருவிழா துணை கொண்டு 34வது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் ரதபவனி பெருவிழா இன்றைய தினம் கோலாகலமாக ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் உலகெங்கும் வாழுகின்ற இந்துக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். சபரிமலை யாத்திரைக்காக இருக்கின்ற அனைத்து சுவாமிகளுக்கும் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் என்றென்றும் நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பிலும் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பிலும் நல்லாசிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை உலகெங்கும் வாழுகின்ற இந்துக்கள் எல்லாம் காணுகின்ற வகையிலே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. எல்லாம் வல்ல சாஸ்தாபெருமானுடைய திருவருள் துணை கொண்டு ஸ்ரீ சாம்பசிவ ஐயப்ப சாமி சிவாச்சாரியாருடைய தலைமையிலே 33வது மகரஜோதி பெருவிழா இந்துப்பட்டி வீதிய வழியாக தேர் பவனியிலே ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே அந்த சாஸ்தாபீடத்தினுடைய மகரஜோதி விழாவிலே கலந்து கொள்ளும் அன்பர்கள் எல்லோருக்கும் சாஸ்தாபெருமான் நல்லுடை வள வேண்டும் என்றும் வாழ்த்திக்கொண்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிறப்புகளை செய்து இந்த தேர்பவனியை செய்கின்ற அவருடைய வாழ்க்கையிலே குறிக்கோளாக கொண்டு வளர்ந்து வருகின்றார். அவருடைய இந்த கைங்கரியம் இன்னும் பலகாலம் நடைபெற வேண்டும் என்று இந்துப்பட்டி சிவஸ்தான அறங்காவல சபையினரும் ஆலயத்திலே பரிவருகின்ற அத்தனை சிவாச்சாரிகளிடம் மனம் வந்து இந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் இன்னும் பலகாலம் இந்த கைங்கரியை செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எல்லாருக்கும் ஆசி கூறி விடைபெறுகின்றோம். சாமி சரணம் ஐயப்பா.